ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு புது வீடியோ தான் வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நம்ம அருண் ப்ரோ மீட் பண்ண போனப்போ நான் வந்து அந்த ப்ளூ கலர் ஸ்ட்ராப் அதில், ஸோ அதுதான் வச்சுருந்தேன். அது வந்து நம்ம வண்டியில் கொஞ்சம் ஸ்பீடாக போகும்போது கேமரா வாபல் ஆகிற மாதிரி இருந்துச்சா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இதுதான் ஹெல்மெட்டில் இப்படி மவுண்ட் பண்ணி வச்சுருந்தேன்னா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் கீழே அந்த மவுத் கார்டெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டேன்னா, ஸோ அதனால் வந்து அந்த மவுத் கார்டு அப்பப்போ கீழே விழுந்துக்கிட்டே இருந்துச்சா. ஸோ அதனால் வந்து இந்த மவுண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே வந்து ஒரு மவுண்ட் வாங்கிட்டேன். பட் இப்போ தான் அதை வந்து கழட்டி மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ரொம்ப நாளாக வந்து எதுவும் பண்ணலையா, அதனால் வந்து அதை எல்லாத்தையும் கழட்டி இப்போ மாட்ட போகிறோம். இது வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ நான் எது வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த மவுண்ட்டு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் தெரியுதா, இருங்க கழட்டிடும். ஸோ இதுதான் அந்த மவுண்ட் வாங்கினது. இருங்க உங்களுக்கு கழட்டி காட்டுறேன். ஓகே, ஸோ இதுதான் அந்த மவுண்ட்டு. இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய இந்த சின்ன இருக்குல்ல, ஃபஸ்ட்டு நான் வந்து வச்சுருந்தது வந்து இவ்வளோ பெருசு வந்துச்சா. ஸோ அதனால் வந்து என்ன இந்த வெண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறது, ஓப்பன் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது கீழே இங்கே ஃபிக்ஸ் ஆகிரும். அண்ட் இது வந்து இதோட லெவலுக்கு வந்துடுமா. ஸோ சின்னதாக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது அப்படின்றதால இதே வாங்கிட்டேன். அண்ட் இது வந்து எக்ஸ்ட்ரா க்ரிப் இருக்குது இந்த சைடும் இந்த சைட்லலாம் வந்து. இப்போது இந்த சைடில் வந்து 3M டேப் கொடுத்துட்டாங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது கீழே சும்மா இருக்கிறது வேண்டான்னு சொல்லி தான் என்கிட்ட எக்ஸ்ட்ரா 3M டேப்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை வச்சு ஒட்டிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ இருக்கிறது எல்லாத்தையும் கழட்டிட்டு இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். இந்த இடத்துல கொஞ்சம் எம்சிலாம் ஒட்டிக்கிட்டு இருக்கா, அது எல்லாத்தையும் பேர்த்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை ஒட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து இந்த இதுக்கிட்ட கொஞ்சம் எம்சிலாம் ஒட்டிருந்துச்சு, அதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நோஸ் கார்டு மவுத் கார்டு வந்து திரும்பி எப்படி பழையபடி இருந்துச்சோ அதே மாதிரி எடுத்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே அந்த மவுண்ட்டு இங்கே இதை தான் நம்ம இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வெறும் இங்கே மட்டும் தானே இருக்குது. இப்போ இந்த இடத்துலையும் இன்னும் கொஞ்சம் டேப்பை போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒட்டுவோம். ஓகே, இப்போ என்கிட்ட 3M டேப், இந்த ஹெல்மெட்டை சைடில் வைப்போம். சார் ஓகே, ஸோ இதை வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம வந்து டேப்பை பீஸாக கட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி வெட்டி பசங்க இந்த மாதிரி வேலை பண்ணுவாங்க. வேலையில் பட்டதாரி படத்தில் தண்டத்தை ஒரு தண்டை அது டைலாக் சூப்பராக இருக்குண்ணா. டேப் இருக்கா, இப்போ இதை வந்து பிரிக்கணும். இங்கே பிரிக்கிறது ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி தான் பிரிக்க போகிறோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஹெல்மெட்டில் ஒட்டணும். அது இருங்க போட்டுவோம், அதை கீழே போட்டு வேண்டியதான். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து உங்கள் ஆங்கிள் எப்படி இருக்கா வச்சுக்கோங்க. பிகாஸ் இது கிராஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் வந்து இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இது ஒன்று சொல்ல மறந்துட்டேன்ல. ஃபஸ்ட்டு நான் இது வந்து இது ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கேருந்து இது ஃபுல்லாக வந்து மவுண்ட் ஒட்ட வச்சுருந்தேன்னா. ஸோ அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ண முடியாமல் ஓப்பன் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ அதனால் இது வந்து எங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல உட்காரும். ஸோ பாருங்கள், கீழேயே உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வராது ஹெல்மெட் வைக்கிறதுக்கு. அண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா க்ரிப்பாக வந்து இந்த சைடு வரையும் இவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக பிடிச்சிருக்கும். ஸோ நீங்கள் கேமராவை இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் உங்கள் வெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து க்ளோஸ் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வந்து கரெக்டாக ஒட்டணும். இதுதான் வந்து பெரிய டாஸ்க்காக இருக்க போகுது இப்போது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஹெல்மெட்டு ஜே மவுண்ட் வந்து இது கீழே சைடில் இருக்கணும்ல. நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த மேலே சைடில் போட்டிருக்கேன். இது எவ்வளோ சேஃபாக இருக்கும்னு தெரியல. ஏன்னா இப்போ கீழ் சைட்லேருந்து போட்டோம்னா இது ரொம்ப கீழே.
ரொம்ப கீழே வருதா, ஸோ அதனால் ஹெல்மெட் வைக்கும் போது இது ஏதாச்சும் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம். அதனால் வந்து இப்போ அப் சைடில் போட்டிருக்கேன். பார்ப்போம் இது எவ்வளோ இதாக இருக்குன்னு பார்ப்போம். அப்படி ஒரு வேளை இது நல்லா இல்லைன்னு தெரிஞ்சுன்னா நம்ம வந்து திரும்பி பழையபடியாக போட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் வந்து கேமரா இங்கே செட் பண்ணியாச்சா. ஸோ இந்த ஜே மவுண்ட் வந்து இது இருக்குது அண்ட் கேமரா இங்கே செட் பண்ணியிருக்கு. ஐ திங்க் இது நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இது வந்து இவ்வளோ தூரம் ஒட்டி இருக்கிறதால ஒன்றும் ஆகாதுன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் vlogல நம்ம போய் பார்ப்போம் இது எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரத்தில் vlog வரும். அந்த vlogல நான் இந்த செட்டப்போடு தான் போக போகிறேன். பார்க்கலாம் எவ்வளோ நல்லா வருது.